தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kids on Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா DC ல இருந்து இன்னொரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த 2 சாங்குமே பார்த்தீங்கன்னா செம்மையான சாங்ஸ். இந்த சாங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். அண்ட் எப்பவுமே சொல்கிற மாதிரி சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பில் நீங்கள் ஆன்லைன் வச்சிட்டிங்கன்னா எங்கள் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த டிலே இல்லாமல் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே. No. நல்லா இருக்கு பீட்டு. ஓ ஓகே, அது ஹாலிவுட் மூவி தான் நினைக்கிறேன். வாவ், இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வைக்கிறேன். ஓ ஐயோ, அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் பத்தி ஓ வாவ். Ooh. Nice. வாவ், இது நல்லா இருக்குடா. வேடன், ஓகே ஓகே. ஹைசன்பர்க் அண்ட் வேடன். வாவ் வாவ் Oh வாவ் my God. சீரியஸ்லி அனிருத் வந்து எவ்வளவுதான் இந்த மாதிரி கொடுப்பாருன்னு தெரியல. கண்டிப்பா பாத்தீங்கன்னா அனிருத் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அவருமே ஒரு வேற விதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு கைண்ட் ஆஃப் ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரேப் மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காரு. பட் ஆனா இது வந்து நான் இதுல வந்து இந்த ஆங்கோவா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ இப்போ வந்திருக்க இந்த சாங்கா இருக்கட்டும், எனக்கு நான் ரொம்ப பயங்கரமான ஒரு டிஃபரன்ஸ் பாக்குறேன். ஈவன் தோ அனிருத் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வெர்ஷன்ல ராப்ல கொடுத்திருந்தாலுமே எனக்கு இது வந்து ரொம்ப புதுசா ரொம்ப யூனிக்கா எனக்கு ஃபீல் ஆகுது. டிஃபரெண்டா இருந்துச்சு. அந்த இடையில வந்து நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்போ ஒரு ராப் போர்ஷன் வந்ததாகட்டும் அண்ட் தாம் தகுதி தித்தம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேங்கோவர் மாதிரியே வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பிளெண்ட் வந்து லாஸ்ட்ல வந்துச்சு. அண்ட் இதுலயுமே அதே மாதிரி தான். அண்ட் வேடன் அவர் பாடின அந்த ராப் வந்து செமையா இருந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா இல்ல. அண்ட் இவங்க த்ரூ அவுட்டா இந்த மியூசிக் வீடியோவா எடுத்து அந்த
இது எல்லாமே விஷுவல்ஸ்மே அந்த சூப்பரா விஷுவல்ஸ் இருந்துச்சு. பத்தி நான் பேசி ஆகணும். அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆனிமி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிருந்தாங்க. நீங்க வந்து அந்த ஸ்பைடர்மேன் மல்டிவர்ஸ் வந்து அதெல்லாம் நீங்க பாத்துருந்தீங்க, ஸ்பைடர் வர்ஸ்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஸோ கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு ஆனிமியில அப்படியே காமிச்சிருப்பாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் வந்து அந்த கிராஃபிட்டி அந்த ஆனிமி ஸோ அந்த ஸ்டைல்ல காமிச்சிருக்காங்க. சூப்பரா இருந்தது அதை பாக்குறதுக்கு. இதோட ஹைப் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூவியோட ஹைப் பயங்கரமா போயிட்டே இருக்கு. ஆனா தயவு செய்து படம் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. இப்போ வந்த சாங்ஸா இருக்கட்டும் அண்ட் வந்த கிளிம்ஸா இருக்கட்டும் எல்லாமே பாக்குறப்போ செம்ம ப்ராமிசிங்கா இருக்கு. அண்ட் லோகேஷ் கனகராஜுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெபியூ ஆக்டரா வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காரு. அண்ட் இதுல பாக்குறதுக்கு பயங்கர ராவா இருக்காரு. செம்ம ராவா இருக்கு. அண்ட் ஃபைட் சீன்ஸ் அண்ட் பிளட் ஷெட்ஸ் எல்லாமே பாக்குறப்போ கன்ஸ் அண்ட் ஸ்வார்ட்ஸ் அண்ட் சோ அந்த கன்ஸ் அண்ட் ரோசஸ் நீ முன்னாடியே சொன்ன மாதிரி கன்ஸ் அண்ட் ரோசஸ் வச்சு தான் இது பண்ணிருந்தாங்க. சோ கைண்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ் காமிக்கிறது எனக்கு தெரிஞ்சு நம்ம இவரோட கேரக்டரை டிஃபைன் பண்ணுது. அண்ட் ரோசஸ்ங்கிறது நம்மளோட அவங்களோட கேரக்டருக்கு இது. ஸோ அவங்க ரெண்டு பேருமே கிளப் ஆகி பண்ற அவங்க என்ன லைஃப்ல ஃபேஸ் பண்றாங்க அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி இருக்க போகுது. ஸோ உண்மையிலேயே செம்ம ப்ராமிசிங்கா இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ டே டு டே அதோட இன்ட்ரெஸ்ட் அந்த மூவியோட இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செம்ம பீக்ல கொண்டு போய் வச்சிருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் சொல்ற மாதிரி நம்ம சேனல் சார்பா நம்ம வந்து டிசி டீமுக்கு வந்து நம்ம ஆல்வேஸ் சொல்லிக்கலாம். கண்டிப்பா நல்ல மூவியா சூப்பர் பிளாக் பஸ்டர் ஆகணும்னு வேண்டிக்கலாம். எஸ் அண்ட் ஒவ்வொரு சாங்லயுமே அவர் புதுசு புதுசா ஒன்று கொண்டு வந்துட்டே இருக்காரு. அண்ட் அது வந்து இந்த டிசி இந்த மூவில மட்டும் ஒவ்வொரு பாட்டுமே டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் சாங்ஸா இருக்கு. சோ நெக்ஸ்ட் அதான் நான் சொல்ற மாதிரி இது வந்து அனிருத்தோட ஒரு டிஃபரெண்ட் வெர்ஷன் தான் நான் பாக்குறேன். எனக்கு கொஞ்சம் அது ஏன் தெரியல பட் சம்திங் ஐ ஃபீல் ஏதோ கொஞ்சம் டிஃபரெண்டா யூனிக்கா இருக்கு. அனிருத் இது வரைக்கும் பண்ண மியூசிக்ல எனக்கு இது பாக்குறப்போ ரொம்ப யூனிக்கா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ரொம்ப யூனிக்கா இருக்கறனால தான் நமக்கு கேட்டோனே அட்ராக்ட் ஆகுது. சீரியஸா இந்த சாங் கேக்குறப்போ உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் நாங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஆடிட்டே தான் இருந்தோம். அந்த மாதிரி ஒரு வைப் நம்பர் அந்த வோக்கல் அந்த பூம்பா டிகா அப்படின்றது பேக்ரவுண்ட்ல ஒரு மாதிரி ஒரு வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் வச்சு தான் ஃபீமேல் வாய்ஸ் இருந்துச்சு. இன்னொரு ஒரு மேல் வாய்ஸ்லயே ஒரு மாதிரி கட்ட குரலாட்டம். அது வந்து எனக்கு இன்னும் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. பூம்பா டிகா ஸ்லோ மோஷன். சோ நைஸ். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சோ இந்த சாங் கேட்டு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி சேனலை புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு அதுதான் மோட்டிவேஷன் ஆகும். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் டெய்லியும் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போட்டோம்னா உங்களுக்கு வீடியோ வந்து நோட்டிஃபை ஆகும் அண்ட் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. அது எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. பை பை.